மலேசிய குடிநுழைவுத்துறை JIM இன்று ஜலான் மஸ்ஜித் இந்தியா கோலாலம்பூர் பகுதியில் நடத்திய அதிரடி நடவடிக்கையில் இந்தியா, வங்காளதேசம், இந்தோனேசியாவைச் சேர்ந்த 171 வெளிநாட்டவர்களை கைது செய்தது. 1 மணி நேரம் நடைபெற்ற இந்த சோதனையில் 160 அதிகாரிகள் ஈடுபட்டு 758 நபர்களை சோதனையிட்டனர். மேலும் 14 வணிக வளாகங்களும் ஆய்வு செய்யப்பட்டன. இதனிடையே கைது செய்யப்பட்டவர்கள் 20 முதல் 50 வயதுக்குட்பட்டவர்கள். இவர்கள் விசா காலம் முடிந்தவர்கள், அடையாள அட்டை இல்லாதவர்கள், விசா நிபந்தனைகளை மீறியவர்கள் என குடிநுழைவு சட்டங்களை மீறியிருந்தது கண்டறியப்பட்டது. சிலர் அதிகாரிகளிடமிருந்து தப்பிக்க வாடிக்கையாளர்கள் போல் நடித்தனர். ஆனால் காலை 10 மணி முதல் அப்பகுதியை கண்காணித்து வந்த அதிகாரிகள் அவர்களை அடையாளம் கண்டு கைது செய்தனர். கைது செய்யப்பட்டவர்கள் ஸ்லாங்கூர் பரானாங் பகுதியில் உள்ள மிலேனியம் தற்காலிக குடிநுழைவு தடுப்பு முகாமிற்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். முன்னதாக பிப்ரவரி 15ஆம் தேதியன்று இதே பகுதியில் நடத்தப்பட்ட சோதனைக்கு பிறகு இது 2வது சோதனையாகும். வெளிநாட்டு தொழிலாளர்கள் முதலாளிகளிடையே சட்ட அமலாக்கத்தை உறுதிப்படுத்த இத்தகைய நடவடிக்கைகளை தொடர JIM திட்டமிட்டுள்ளது. இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.